என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமா என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. யார் என்ன ஃபாலோ பண்றான்னு தெரியலையே. முதல்ல வீட்டுக்கு போகணும். ஏன்னா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா இது தப்பா இருக்கு. என்ன நடந்தாலும் வண்டியை மட்டும் நிறுத்தவே கூடாது. யாரோ நீ ஒரு நல்ல மனுஷனை நம்ம இருந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியாது. ஆனா நடக்கும்ன்றது நடந்தே தீரும். அப்படி நடந்ததா இந்த ஒரு அசம்பாவிதம். இவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டுவோம். எப்படி இருந்த மச்சப்பா, கல்லு மாதிரி இருந்தாம்பா. இப்படி அல்பாயுஸ்ல கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டாம்பா. அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவரை போல ஒரு மனுஷன் யாருக்காச்சும் வருமா? அவரை மாதிரி ஒரு நல்லவரை இனிமே நம்மளால பார்க்க முடியாது. மச்சான் எழுந்து வா மச்சான், மச்சான் எழுந்து வாடா மச்சான். எல்லாரும் கடைசியா ஒரு முறை பிரேயர் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படி ஒரு ஆறா நீங்க எல்லாம் கிளம்பலாம். இவ்வளவு தந்தமான மனுஷன் தெரியுமா? கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப அந்த கடன் வாங்கறதுலதான் ஆள் இல்ல. ஆனா என்கிட்ட 5 லட்சம் இருந்து midnight. Om Aim Reem Clean. Om Aim Reem Clean. Om Aim Reem Clean. Om Aim Reem Chanda. Chanda. நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த உடலை நாங்க கொடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு தேவையான அந்த சக்தியை எப்ப கொடுப்பீங்க? கொடுங்க. எங்களுக்கு சாகா வர வேணும். எங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்க. நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த உடலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அபிஜித் என்கிற 28வது நட்சத்திரமும் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் கோடியில் ஒரு குழந்தைதான் பிறக்கும். அதையும் பலி கொடுத்தான் தான் உனக்கு மகா சக்தி கிடைக்கும். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. இந்த பாரு மண்டையா, படிச்சிருக்கல ஒழுங்கா. போன எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிட்ட. இந்த தடவை பாஸ் ஆகணும் சரியா? இல்ல நறுக்கிடுவேன். அது படிச்சிட்டோம் மாம்சே. படிச்சு ஆனா மண்டையில தான் ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. படிச்சிடுறேன் நல்லா எழுதிறேன். எழுதிடுறேன்ல, நல்லா எழுதணும். அது நான் எழுதிடுறேன். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ இன்னைக்கு எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல. எங்க ஏய் அங்க இருக்க வாடா, டைம் ஆகுது உனக்கு எக்ஸாமுக்கு. வா 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 சீக்கிரம் வா. இந்த எக்ஸாம் மட்டும் ஒழுங்கா பண்ணல. நீ என்றா அக்கா மகளடா, நீ யாரும் நான் யாரடா சரியா? இனிமேல்ட்டு உனக்கு எனக்கு அந்த சம்மந்தமும் கிடையாதுடா. ஒழுங்கா பண்றா. மாம்சே அவ்வளவுதானா? இதெல்லாம் போய் இது பண்ணலாமா? எக்ஸாம்லாம் கரெக்டா எழுதிறேன் மாம்சே. நான் நல்லா படிச்சிக்கிறேன் நைட் பூரா தூங்காம. நல்லா எக்ஸாம் எழுதணும் சரியா? விளையாட வேண்டிய நேரத்துல விளையாடணும், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும். விளையாட்டு மட்டுமே இருக்க கூடாது சரியா? போயிட்டு இன்னைக்கு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுற. அதெல்லாம் எழுதலாம் மாம்சே. பா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. பாத்து சீக்கிரமா போ மாம்சே. எக்ஸாமுக்கு அப்புறம் படிச்சதெல்லாம் மறந்துட போறேன். மறந்துடுவியா? அது எப்படி மறக்கும்? மறக்கூடாது. தப்பு. அது எப்படி மறப்ப? இல்ல மாம்சே, ஒரு பேச்சுக்கு சொல்ற மறந்துட போறேன்னு மறக்கல மாட்டேன். போ நான் எதுக்கு ஒரு தடவை அப்படியே சொல்லினே வரேன். என்ன படிச்சேன்ட்டு ஓகாட் பியூட்டிஃபுல். இந்த ஒரு லைனை தவிர வேற எந்த லைனும் படிக்கல. அப்ப இரு எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. படிச்சியா இல்லையா? நைட்டு ஃபுல்லா படிச்சனால என்ன பண்ணன்றது எக்ஸாம் ரிசல்ட்ல பாக்குறேன் நானு. நீ என்ன பண்ணி வச்சிருக்கறேன்ட்டு. டேய் நான் நைட் ஃபுல்லா படிச்சேன்னு தெரியுமாடா பையா? டேய் நான் நைட்லாம் படிச்சேன் மாம்சே. கவலைப்படாதே. நான் ஏன் கவலை பண்ணோம்? இறங்க. எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுத்தா குச்சி முட்டையை குருவி ரொட்டி வாங்கி தரியா மாம்சு? இந்த பாரா, இந்த தடவை நீ எதுக்காக பாஸ் ஆகணும்னு சொல்றேன்னா, இந்த தடவை மட்டும் நீ பாஸ் ஆகல. ஆல்ரெடி உங்க டீச்சர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த தடவை இவன் பாஸ் ஆகலன்னா இவன் அடுத்த வருஷத்துல இருந்து வேற ஸ்கூல் மாத்திருங்கன்ட்டு. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை ஒழுங்கா பாஸ் ஆயிடு. இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு நீ வேற ஸ்கூல் போற மாதிரி ஆயிடும். இல்ல மாம்சே, நான் பாஸ் ஆயிடுவேன். கவலைப்படாத. சரி மாம்சே, நான் போய் எக்ஸாம் எழுதுறேன். பை.
ஒழுங்கா எக்ஸாம் எழுதுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்ல உட்காந்து டீல ஃபிளாஸ்க் வச்சு ஃபிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். பாப்போம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு. Later that same evening. ஆமா, நீங்க எல்லாம் எப்படி எக்ஸாம் பண்ணிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கீங்களா? டென்ஷன் நான் நல்லா எழுதியிருக்கேன்பா. இந்த தடவை நிறைய மார்க் வரும்னு நினைக்கிறேன். நானும் நல்லா எழுதிறேன்னு நினைக்கிறேன். நான் சின்சானே, இந்த மாதிரி கேக்குறத பார்த்தா உனக்கு ஏதோ புடிங்கிச்சு போல. எனக்கு தெரிஞ்சு நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ மார்க் புடிங்கிச்சு பிதிச்சா. நான் சூப்பரா எழுதிருக்கேன். எனக்கு இந்த தடவை நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ அப்ப நாங்களா எழுதிறோம். நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன் பாரியா. அந்த அளவுக்கு எழுதிறேன். போட்டு பேப்பர் அடிஷனல் பேப்பர் வாங்கி தரன்னு எழுதிறேன். ஆமாவா, நான் கூட நல்லா தான் எழுதிறேன். பேப்பரும் ஈஸியா தான் வந்தது. ஆமாம்பா, இந்த தடவை பேப்பரும் ரொம்ப ஈஸி. அதனால எல்லாம் ஈஸியாவே எழுதிட்டோம். இந்த தடவை ஃபெயில் ஆனா அவங்க ஸ்கூலை விட்டே மாறணுமா? நீ எப்படி எழுதுனேன்னு சொல்லவே இல்ல. நான் சின்சான் எதுவும் பேசாம நிக்கிற. அது நான் நைட் ஃபுல்லா வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இல்ல மனமா படிக்கணும்னு ஆசை எனக்கு ஏறல. நான் வீட்டுக்கு போறேன். உங்களை நாளைக்கு வந்து பார்க்கறேன். எல்லாருக்கும் பாய். டேய் சின்சான், நீ எப்படி எழுதுனன்னு சொல்லவே இல்லை. சொல்லிட்டு போப்பா. எப்படி எழுதுனேன்னு சொல்லிட்டு பாப்பா. என்ன காதுல மைனா? எக்ஸாம் வேற ஒழுங்கா எழுதல. மாம்ஸ் மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? வீட்டுக்கு போனா மாம்ஸ் என்ன எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேப்பா. நான் என்ன பதில் சொல்லுவேன்? எக்ஸாம் ஒழுங்கா எழுதல. எக்ஸாம் ரிசல்ட் வந்துனா என்ன வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவாங்க. நம்ம தேடிட்டு இருக்க அந்த பையன் மாதிரியே இருக்க இந்த பையன் அவன் தானா இது? தம்பி, ஏன்பா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க உட்காந்து அழுகுற? எங்க ஸ்கூல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் நான் இந்த தடவை. அதான். கவலைப்படாத குட்டி பையா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். நீங்க எப்படி பண்ணுவீங்க? நான் தான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதலையே. நீ ஒன்னும் அழுவாத, உன்னை எக்ஸாம்ல நான் பாஸ் ஆக்குறேன். அது எப்படி உங்களால முடியும்? நான் எக்ஸாம்ல படிச்சின்னு போனேன். ஆனா மறந்து ஒழுங்கா எழுதல. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் உன்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வைக்கிறேன். அது எப்படி உங்களால பண்ண முடியும்? நீங்க போய் சொல்றீங்க போங்க. நம்புறேனா? இப்போ உன் கண்ணு முன்னாடி உன்னோட பேப்பரை ரிசல்ட் பேப்பரை வர வைக்கிறேன். ஆப்ரா கடாப்ரா ஜி பூம்பா. எங்க? ஏய், என்ன இது? நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டா? இப்போ நம்புறியா? இதுதான் உன்னோட ரிசல்ட் பேப்பர். இந்த பேப்பர்ல இருக்கிறது தான் உன்னோட ரிசல்ட். நீ தான் உன்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவ. மொட்டானே, நீங்க எப்படி இத பண்ணீங்க? நான் எப்படி கிளாஸ் என்னது? என்ன இது? அண்ணா அந்த பேப்பர் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அந்த ரிசல்ட் பேப்பர் குத்தீங்கன்னா நான் இந்த பேப்பர் எடுத்து போய் காமிச்சி என் மாம்ஸ் கிட்ட காமிச்சிடுவேன். அந்த பேப்பர் மட்டும் கொடுங்களேன். பேப்பர் மறைஞ்சு போச்சு. அண்ணா அந்த பேப்பர் மட்டும் கொடுங்கண்ணே. நான் எடுத்து போய் என் மாம்ஸ் கிட்ட கொடுத்துறேன். என்ன இப்ப நான் உனக்கு காமிச்சது வெறும் பிரம்ம. ஆனா இது உண்மையாகணும்னா நீ உன்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரணும்னா அதுக்கு நீ ஒரு சில காரியம் பண்ணணும். நான் சொல்றத டெய்லியும் உங்க வீட்டு மொட்டை மாடியில 12 மணிக்கு மேல நீ மட்டும் தனியா போயிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க டெய்லியும் நீ சொல்லணும் ஜண்டா மாதிரின்னு. ஜண்டா மாத்திரேவா? அப்படின்னா ஜண்டா மாத்திரே சொன்னா நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துருவேனா? ஆமா, இந்த ஜண்டா மாதிரி நீ சொல்லித்தனா 3 நாள் சொன்னதுக்கு அப்புறம் 4வது நாள் என்ன பார்க்கவா. அடுத்து ரிசல்ட் நீ தான் உன்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவ. ஓ, அப்படிங்களா? ஓகே. அப்போ நான் போயிட்டு 3 நாள் பண்ணிட்டு அடுத்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஜண்டா மாத்திரே சொல்லணுமா? சரி. ஆனா நைட்டு 12 மணிக்கு மேல போய் சொல்றாரு. எப்படியாவது கரெக்டா போயிட்டு சொல்லி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடணும். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டா போதும். மாம்சி கிட்ட எடுத்துன்னு வந்து மாம்சே நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு காமிக்கலாம். ஏப்பா, அங்க இருந்து வீடு வரதுக்குள்ள இருட்டி போச்சு. இப்போ மாம்சி கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் நானு? பேசாம நாங்கெல்லாம் போயிட்டு கிரவுண்ட்ல விளையாட்டு வந்தோம்னு சொல்ற வேண்டியதுதான். மாம்சே கிரவுண்ட்ல விளையாடணும். நல்லா தலைவலிக்குது. டீ போட்டு கூட. எங்க இருக்கிற மாம்சே? மாம்சு உத்தாருக்கிறியா? மாம்சு கிரவுண்ட்ல விளையாடுனதுனால லேட் ஆகி போச்சு. தலைகள் எல்லாம் பழுவா வலிக்குது. எனக்கு டீ போட்டு தரியா? கிரவுண்டுக்கு போய் விளையாட்டு வரீங்களா?
என்னமாச்சு உனக்கு? எப்படி நீ கிரவுண்டுக்கு போன? அப்ப எக்ஸாம் போவே இல்லையா? டேய், நான் தானே உன்னை ஸ்கூல்ல இறக்கி விட்டு வந்தேன். என்னாச்சு ஒழுங்கா சொல்லு. கிரவுண்டுக்கு போனியா எக்ஸாமுக்கு போனியா? அது எப்படி உன்னை ஸ்கூல்ல இருந்து விட்டுருப்பாங்க எக்ஸாம் டைம்ல? அது ஒண்ணும் இல்ல மாம்சே, இன்னைக்கு லாஸ்ட் பரீட்சையா, அதான் லாஸ்ட் டெஸ்ட் அதுமா முடிச்சிட்டு அப்படியே நாங்கெல்லாம் கிரவுண்ட்ல போய் விளையாட்டு வந்தோம். அதனால தான் லேட் ஆகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பாரு, இந்த தடவை என்னோட ரிசல்ட்டை பார்த்து நீ வாயை புழக்க போற, ஆடி போற, அசந்து போற. ஏன்னா நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர போறேன். எது? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர போறியா? போன தடவை ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு உன்னைய கூப்பிட்டு அந்த திட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னைய கூப்பிட்டு என்னமோ சொல்லி அனுப்புறாங்க. நீ என்னடா இந்த தடவை போயிட்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவியா? பாப்போம். பாரு மாம்சே, பாரு யார் ஃபர்ஸ்ட் வரான்னு மட்டும் பாரு நீ வேணா. என்ன இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? ஒருவேளை நல்லா எழுதிருப்பானோ? நல்லா எழுதுனா சந்தோஷம் தான். வா போயிட்டு தூங்குவோம், டைம் ஆகி போச்சு. midnight. 12 மணி ஆயிடுச்சு. மாம்சுக்கு தெரியாம போனோம். மாம்சு மட்டும் பார்த்தா நம்ம கதை முடிஞ்சது. மாம்சு அப்படியே தூங்கிட்டோம். நம்ம மாம்சுக்கு தெரியாம மேல போய் ஜண்டா மாத்திரையோ சொல்லி எப்படியாவது இந்த தடவை வரப்போற எக்ஸாம் ரிசல்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். இது எனக்கு ஹெல்ப் பண்ண போறது ஜண்டா மாத்திரை சொல்லி இப்போ நான் இந்த மெழுகுவத்தியை ஏத்தி இப்ப பண்ண போறேன். வந்தாச்சு. ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா 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 அண்டா குண்டா ஜண்டா மாத்திரை. எப்பவும் சண்டா மந்திரம் தான் உன் நாக்கில் இருக்கணும். ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் கோனைஸ் கப்பைஸ் பாலைஸ் ஜண்டா மாத்திரை. ஜண்டா எப்படியாவது என்ன பாஸ் ஆகிடு ஜண்டா. நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இப்போ வர போறேன்னு மொட்டை அங்கிள் சொன்னாரு. அதே மாதிரி என்ன பாஸ் ஆகிடு ஜண்டா ஜண்டா மாத்திரை. எப்பவும் சண்டா மந்திரம் தான் உன் நாக்கில் இருக்கணும். ஜண்டா 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 மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லி 3 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த மொட்டன்னு சொன்ன மாதிரி 3 நாள் முடிஞ்சுது. அப்பனா இன்னைக்கு போய் பார்த்தா என்னன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு நினைக்கிறேன். மாம்சு கண்ணில் மட்டும் நம்ம படாம சைலண்டா அப்படியே போய் உள்ள போய் தூக்குறேன். நான் மாம்சு எந்திரிச்சிட்டான். மாம்சு டேய் கத்திரிக்காய் மண்டையா, நடராத்திரில எங்கடா போயிட்டு வர நீ? நடராத்திரில எங்க இங்கேயும் அங்கேயும் பெனாத்தின்னு இருக்கிற ஓலாத்திட்டு? அது ஒண்ணும் இல்ல மாம்சு, தூக்கத்துல சுசு வந்துச்சா, அதான் போய் சீக்கிரமா சுசு சர்றன்னு வந்துட்டேன். ஏன் அங்க டாய்லெட் இருக்கே, அங்க போறது? அங்க விட்டு அங்க வெளியே போயிட்டு வர நீ? வெளியெல்லாம் போக கூடாது நேரத்துல. வந்து கம்முன்னு படு. இது என்ன புதுசா புது பழக்கம் வெளியே போயிட்டு வருது? உள்ளே போடா. சரி இயற்கையோட ஒன்றி வாழலான்னு பார்த்தேன். சரி மாம்சு, இனிமேல் உள்ளே போறேன். மொட்டண்ணா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள் ஜண்டா மாதிரி மந்திரம் இருக்குல்ல, அதை சொல்லி முடிச்சிட்டேன். இன்னைக்கு 3ஆவது நாளும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணான்னு சொல்லுங்க அடுத்து. நான் இப்போ உனக்கு ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பேன். இந்த பழத்தை நீ உன்னோட தலைக்காணி கீழே வச்சு இன்னைக்கு தூங்கிட்டு 12 மணிக்கு என்ன பார்க்கவா? எலுமிச்சம்பழத்தை எத்தனை போய் நான் என்ன பண்றது? அந்த எலுமிச்சம்பழத்துல ஜூஸ் கீஸ் போடலாமா, இல்ல ஒண்ணும் பண்ண கூடாதா? சரி அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுங்க. இதான் அந்த பழம். இதை எடுத்துட்டு போயிட்டு உன்னோட தலைக்காணி கீழே வச்சு நீ தூங்கணும். அப்படி தூங்கி 12 மணிக்கு என்ன நீ பார்க்க தானா வருவ. இந்த எலுமிச்சம்பழம் தான். சரிங்க மொட்டண்ணே, நான் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பையில போட்டுக்கிறேன். வீட்டுல போயிட்டு தலைக்காணி கீழே வச்சு தூங்குறேன். நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேனே. எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போய் இன்னைக்கு தூங்கினா முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம பாஸ் ஆயிடுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை தலானிக்கு அடியில வச்சு படுத்துக்கோ. மாம்சு பாக்குறதுக்குள்ள எடுத்துன்னு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ரெடிதான். மாம்சு எங்க இருக்கான்னு தெரியல. அப்பாடா, மாம்சு மேல இருக்கிறான் பொழுது. அவன் வரத்துக்குள்ள எங்க வைக்கிறது நம்ம தலைகாணி? சரி நம்ம தூங்குற தலைகாணிக்கு எல்லாம் வைக்கணும் பொழுது, இதுலயே வச்சிருவான். அப்பாடா, எலுமிச்சம்பழத்தை வச்சாச்சு. அம்புட்டு தான் வேலை முடிஞ்சது. நம்ம தான் இதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்பாடா, 12 மணி ஆகி போச்சு. இன்னையோட கட்சி நாள். அவரு சொன்ன மாதிரி தலைகாணி கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சாச்சு. 3 நாள் சண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லியாச்சு. இன்னைக்கு போனா கண்டிப்பா நம்ம தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர போறோம். இவன் எங்க போயிட்டு இருக்கான் இந்த நேரத்துல? எங்க போறான்னு தெரியல. இவன் ஆனா நேத்து தான் சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போகாதான்ட்டு. வீட்டு உள்ளே போடானா திரும்பி தேவையில்லாம வெளியே போயிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் எங்க போறான்னு பாத்துருவோம். இன்னைக்கு எங்க போறான்? டே சின்சானே, வேணாம் அப்படியே பாப்போம். தோதா நிக்கிறானா? இங்க என்ன நின்று இருக்கான்னு தெரியல. ஒருவேளை வாசல்ல விட்டு அடிக்கிறானா? யாரோ நந்தோர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒருவேளை யாராச்சும் என்ன ஃபாலோ பண்றாங்களா? யாரும் இருக்கிறாங்க? யாரும் இல்ல. சரி நம்ம போயிட்டு எலுமிச்சை
பயத்தை வச்சாச்சுன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். என்னாச்சு உனக்கு திடீர்னு அங்க கூட போயிட்டு இருக்க நீ சின்சானு? என்னாச்சு? ஒருவேளை தூக்கத்துல நடக்கிற வியாதியா இருக்குமா? அவன் மாட்டு நான் போய் நேக்கிறான். ஏந்து அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. பாக்குறேன்டா. இன்னைக்கு நீ எங்க வேணா போ. இன்னைக்கு உன் கூட வந்து எங்க போறன்றதை இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். எங்க போறான்னு தெரியல. நைட் ஆனா இந்த பைப்புல எங்கேயோ போயிட்டு வருது. ஆனா எங்க போறான்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு மாட்டடா. நீ என்ன பண்றன்றத பாத்துறேன். இன்னைக்கு நேரம் கட்ட நேரத்துல தனியா நடந்து போறது பாத்தீங்களா? இவ்வளோ தைரியம் இவனுக்கு. பாத்துற போறான். சத்தம் ஏதோ சத்தம் அடிச்சு யாரையுமே காணோமே. ஒருவேளை மனப்பிரமையா இருக்கும். நம்ம போயிட்டு இன்னையோட இதை முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க வேலை இல்ல. இன்னையோட போனா கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட். இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு இந்த நேரத்துல? அதுவும் நடுராத்திரில இவ்வளவு தூரம் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் மாட்டு போயிட்டே இருக்கான். என்ன இது? மொட்டண்ணா இங்க நிக்கிறாரு. மொட்டண்ணா என்ன இங்க நிக்கிறீங்க? இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. தூக்கத்துல நடக்கிற வியாதி தானா இல்ல தெரிஞ்சுதான் போறானா? எங்க போறான்னு தெரியலையே. மொட்டண்ணா நீங்க சொன்ன மாதிரி எலுமிச்சை பழத்தை எடுத்துன்னு போயிட்டு தலகாணி கீழே வச்சுட்ட. மொட்டண்ணா என்ன இந்த பைப்புல யாரோ ஒருத்தங்க நிக்கிறான். அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலையே. டேய் என்னடா பண்ற சின்சானு? ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல இவன் கிட்ட வந்து அவனை பார்த்தாலே ஆள் ஒரு மாதிரி வில்லாம இருக்கான். என்ன நடக்குது ஒன்னும் புரியல. கிட்ட போய் ஒட்டி கேப்போம். என்ன பண்றான் இவன் இந்த நேரத்துல? அதுவும் எவனோ ஒருத்தன் மொட்டை அடிச்சிட்டு இருக்கான். யார் இவனுங்க? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருவல்ல நான் தானே. இவனுங்களை பார்த்தாலே பயமா இருக்கே. அவன் மூஞ்சி வர டக்குன்னு என்னடா கொடருவா மாறுது. யாரா இவனுங்க? இவனுங்க கிட்ட சின்சான் எப்படி மாட்டினா ஒன்னும் புரியல. என்னடா பண்றீங்க எங்க சின்சானை வச்சு? சண்டா மாதிரி ஓம் கிரீம் கிரீம் காளி சண்டா மாதிரி. சண்டா மாதிரி. டேய் அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க, விடுங்கடா. யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டாங்க. அவனை கொல்லு. விட மாட்டேன் ஒண்ணு. யாரா இவன்? டேய் மொட்டை மண்டையா வாடா 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 வாடா. உன்னை எங்கேயுமா எந்த பெரிய கத்தி வச்சிருக்கான் இவன்? இன்னைக்கு அருவா வச்சுட்டு இருக்கியா நீ? எங்களை வெறும் கைதான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஓட விட்டு இந்தா உன்னை ஓட விட்டு அடிப்படா நீ. இந்த வாங்கிக்கோ போடு. இந்த இந்த வாங்கிக்கோ. நான் எவ்வளோ அடிச்சாலும் திரும்பி திரும்பி எந்திரிக்கிறான். டே மொட்டா எந்திரிக்காதே. எந்திரிச்சானா நான் எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோடா. இனி அடிக்கிற அடியில் நீ எந்திரிக்க கூடாது. எந்திரி போய் மேலே எந்திரி. முடிஞ்சா எந்திரா மொட்டா எந்திரா. மூஞ்சி பார்த்தீங்களா? நான் மண்டை ஃபுல்லாக பவுடர் அடிச்சுக்கிறேன். டேய் இந்தா எந்திரிச்சிட்டே இருக்கிறான். இந்த லாஸ்ட் ஷாட். ஓ முடிஞ்சிச்சா சொல்லி? நானும் மதுரைக்காரன் தான்டா. பூஜாடா பண்றீங்க? பூஜா உங்களுக்கு பண்றா நீ பூசா. இந்தா வாங்கிக்கோடா. ஏய் யாரா நீங்க? மூஞ்சி பார்த்தீங்களா? இவா இருடா ஆளுங்க பார்க்க வித்தியாசமா இருக்கும். இந்தா வாங்கிக்கோ. ஒரு ஆளுக்கும் இந்த ஒரு ஓடு. ஒருத்தவங்க மண்டே ஓடுறா. ஓடு ஓடு ஓடு. அடா ஏய் வெறும் கை தான்டா. என் கையில கத்தி இருக்குடா. இந்தா இந்த அந்த 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 ரெண்டே பேர் வாங்கிக்கோ. அடா இன்னொருதான். இந்தா தம்பி கருப்பல்ல வாங்கிக்கோ. முடிஞ்சிச்சு. எந்திரி பயிர் மேல எல்லாம் நீ மட்டும் எப்படா? இந்த வாங்கிக்கோ. நீ மட்டும் எந்திரிக்கிறா சாவுடா. அடே சுஞ்சானே எந்திரா. டேய் என்னாச்சு உனக்கு? டேய் எந்திரா. என்னாச்சு? எந்திரா. அப்பாடா எந்திரிச்சிட்டான். டேய் சுஞ்சானே எப்படா இங்க வந்த நீ? என்ன கதை ஒன்றும் புரியல. இந்த பையனாலதான் எல்லாம். எப்படா இங்க வந்த? அது வந்து மாமசு அது நீ சொன்னா திட்ட மாட்டியே. அது எக்ஸாம் ஒழுங்கா எழுதலையா? அப்ப நான் அதுனே வந்துட்டு இருக்கப்ப இதுல ஒருத்தர் தான் என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு அவர் சொன்னதெல்லாம் செய்ய சொன்னாரு. அப்படி பண்றப்பதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் சொன்னானா இவன் செஞ்சானா? ஏண்டா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கு படிக்கணும்டா. இந்த மாதிரி அர்த்தம் சொல்றதை கேட்டு இருந்தா எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர முடியும்? சும்மா அவன் வந்து இது மாதிரி ஆக்கி விடுறான்னா வந்துருமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. தேவையில்லாம வந்து இன்னத்துக்கு நான் வரனா என்ன ஆயிருக்கும்? இவனுங்களை உயிரோட விடக்கூடாது. இந்த இடத்தையே கொளுத்தி விட்டாதான் கரெக்டா இருக்கும். இனி இவங்களால எவன் உயிரும் போகக்கூடாது. இன்னத்துக்கு கொஞ்ச நேரம் நான் அவனை பார்க்காம இருந்தா இன்னைக்கு இதுக்கப்புறம் உன்னை பார்த்துருக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா கத்திரிக்காய் தலையா இவங்களை ஃபுல்லாரையும் கொளுத்தி விட்டு வரேன். ஓரம்போ இவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுறேன். வாடா வாடா. இப்போ இவங்களை விடக்கூடாது. இந்த சாவுடா எல்லாரும். அவ்வளோ நம்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தாதான் மார்க் எடுக்க முடியும். சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாலாம் மார்க் எடுக்க முடியாது. நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு சந்திரன் இந்த வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.